சார் இந்த இன்ட்ராடேல வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்களே, இண்டிகேட்டர் வந்து கம்ப்ளீட் நெசசரியா? இண்டிகேட்டர் கட்டாயமா? இண்டிகேட்டர் இருந்தால் தான் வந்து ட்ரேடிங் பண்ண முடியுமா? அப்படின்ற கொஷின்ஸ். ஆக்சுவலாக வந்து இண்டிகேட்டர் அப்படின்றது எதுனா, இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம நடக்கிறோம், நடவண்டின்னு தேவைப்படுது இல்லைங்களா? இப்போது ஒரு 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 ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப்பு நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் நம்ம குழந்தையா இருக்க சொல்ல ஏஞ்சி நின்று நடக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் அந்த இண்டிகேட்டர் கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு மெஷர்மெண்ட் அளக்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சூப்பர் ட்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிவோட் லெவலாக இருக்கட்டும், ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியல தெரியாதவங்க வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ஒரு லைட்டாக சப்போர்ட் கிடைக்குமே தவிர, முழுக்க முழுக்க நீங்கள் இண்டிகேட்டரை சார்ந்தே நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ண முடியாது. இண்டிகேட்டர் சின்ன ஒரு மெஷர்மெண்ட், அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் வந்து அந்த எமோஷனல்ஸு அப்ளை பண்ணுறது. அதாவது நம்ம லைவ் ட்ரேடிங் கண்ட்ரோல் பண்ண சொல்ல இல்லையா, அந்த எமோஷனலில் கண்ட்ரோல் பண்ணுறது விஷயம் வந்து சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயம். இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் ஸ்ட்ராட்டஜியும் இந்த எமோஷனல் அந்த சைக்காலஜி சேர்த்து பண்ண சொல்ல தான் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருதே தவிர, ஜஸ்ட் இண்டிகேட்டர் மட்டும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் வராது. ஓகேங்களா? இண்டிகேட்டர் ஒரு மெஷர்மெண்ட் டூலாக மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.